வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3 ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் த சங்கம் ஏஜ். அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சங்கம் ஏஜ். த வேர்ட் சங்கம் ரெஃபர்ஸ் டு த அசோசியேஷன் ஆஃப் poet who flourished under the royal patronage of Pandya kings at Madurai. The poems composed by this poet are collectively known as சங்கம் லிட்ரேச்சர். அதாவது வேர்ட் சங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொயிட்ஸை வந்து சொல்கிறோம் இல்லையா. பாண்டியா கிங்ஸ் அண்ட் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய போயம்ஸ் கம்போஸ் பண்ணாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பீரியடில் கம்போஸ் பண்ணாங்கன்னா நமக்கு சங்கம் ஏஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க இந்த போயமில் தான். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தது. சோர்சஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுக்கள், அதே மாதிரி காப்பர் பிளேட்டில் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே நமக்கு நிறைய இருந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேராஸ். மூவேந்தர்ஸ் 3 great kings control the territories of தமிழகம் டியூரிங் த சங்கம் ஏஜ். அதாவது மூவேந்தர்ஸை நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் வேர்ட் வேந்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 டைனஸ்டிஸை குறிக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா சேரா, சோழா, பாண்டியா. சேரா வந்து பார்த்திங்கன்னா எதை ரூல் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அண்ட் நார்த் ட்ரவன்கோர், கொச்சின், சவுத் மலபார் அண்ட் கொங்கூர் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு. இது எல்லாமே ரூல் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சேரா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பத்திரப்பத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் 10 decades ஆஃப் வேர்சஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பட்டு அப்படின்னா 10 வந்து பார்த்திங்கன்னா வேறு வேர்சஸில் கலெக்ட் பண்ணாங்க கலெக்ஷன். அதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம். இதெல்லாம் யார் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா சேரன் செங்குட்டுவன் கிங், அந்த கிங் தான் பண்ணார். அவர் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி எக்ஸ்பெக்டேஷன் டு த நார்த் இந்தியாவில் இருந்தார். ஹீ brought த ஸ்டோன்ஸ் ஃப்ரம் த ஹிமாலயாஸ் ஃபார் மேக்கிங் த ஐடல் ஆஃப் கண்ணகி சிலை செய்கிறதுக்கு ஒரு ஸ்டோனை வந்து அவர் வாங்கினார். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் எதில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு எபிக் கேரக்டராக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேரன் செங்குட்டுவன் யங்கர் பிரதர் வாஸ் இளங்கோ அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஹி வாஸ் த ஆத்தர் ஆஃப் சிலப்பதிகாரமோட ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இளங்கோ அடிகள். அனதர் சேரா கிங் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேரல் இரும்போரை. அவர் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூட் காயின்ஸ் இன் ஹிஸ் நேம். அவரோட நேமில் காயின்ஸ் கொடுக்குறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா சேரா காயின்ஸ் பியர் தர் எம்ப்ளம் ஆஃப் பவ் அண்ட் ஏரோ. அவங்களோட காயின்ஸில் என்ன இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா பவ் அண்ட் ஏரோ நமக்கு இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க சோழா கிங்டம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சோழா கிங்டம் ஆஃப் சங்கம் பீரியட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் அப் டு வெங்கடம், திருப்பதி வரைக்கும் சோழா கிங்டம் தான் நமக்கு இருந்தது. காவேரி டெல்டா ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவங்களுக்கு ஒரு பாட்டாக இருந்தது. இந்த ஏரியாவை நம்ம அனதர் நேம் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா சோழ மண்டலம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கரிகாலன் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் சோழா கிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறதுலே ஃபேமஸ்டு கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன். He defeated the combined army of the Cheras, Pandyas, 11 Vellier chieftains who supported them to Veni, a small village in the Tanjavur region. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அவருக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டை வந்து கல்டிவேட்டபிள் லேண்டாக கன்வெர்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லணை அப்படிங்கிற டேம் வந்து பில்ட் பண்ணார். ரிவர் அக்ராஸ் த ரிவர் காவேரியில் வந்து பில்ட் பண்ணார். எதுக்கோசரம்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்கோசரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புகர் அப்படிங்கிறது வந்து போட்டு வந்து இவருக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த ரீஜியனில். அதான் வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ட்ரேடிங்கை பற்றி கரிகாலன் வந்து எப்படி ரூல் பண்ணார், எப்படி ட்ரேட் பண்ணார் அப்படிங்கிறத இதில் நமக்கு இந்த பொய்டிக்ஸில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க இன்ஃபர்மேஷன். கல்லணை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது ஒரு ஸ்டோனில் வந்து அதாவது டைக் பில்ட் வித் ஸ்டோனால் பில்ட் பண்ணப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா காவேரி அக்ராஸ் த ரிவர் காவேரியில் வந்து நமக்கு இது இருக்குது கல்லணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெல்டா ரீஜியன் இரிகேஷன் பர்பஸ்க்கோசரம் நமக்கு இதுக்கு பில்ட் பண்ணாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதனால எவ்வளோ ஏக்கர்ஸ் நமக்கு வந்து இரிகேஷன் பர்பஸாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 69 ஏக்கர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாண்டியா. பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சதர்ன் தமிழ்நாட்டில் ரூல் பண்ணார். பாண்டியா கிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் போயட் ஸ்காலர்ஸ் நிறைய இருந்தாங்க. இதில் வந்து செவரல் நேம் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா சங்கம் லிட்ரேச்சரில் நெடுஞ்செழியனை பற்றி நம்ம சொல்லணும். அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட்டட் த கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் சேரா அண்ட் சோலா அண்ட் 5 வெள்ளியர் சீஃப் டைம்ஸ் அட் தலையங்கானம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவர் வந்து கம்பைன்ட் ஆர்மியை டிஃபீட் பண்ணார். இவர் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் கோர்க்கை, இவரோட கடவுள் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அது. இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியா கண்ட்ரியில் வந்து எதுக்கு வந்து வெல்னோன்னு பார்த்திங்கன்னா பியர் ஹண்டிங்க்கு வெல்னோனாக இருந்தது. பாண்டியா கிங்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெனி காயின்ஸை இஷ்யூ பண்ணாங்க. அந்த காயினில் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் ஆன் ஒன் சைடு அண்ட் ஃபிஷ் ஆன் அதர் சைடு நமக்கு இருந்தது. அதே மாதிரி முடுக்குடி பேரழுந்தி issued the coins to commemorate his performance of many Vedic rules வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கொண்டு வந்தாங்க. அதில் ப்ராமினன்ட் பாண்டியா ரூலர்ஸ் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெடியன், நன்மாரன், முடுக்குடி பேரழுந்தி, நெடுஞ்செழியன், இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராமினண்ட்டாக நமக்கு பாண்டியா ரூலர்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மூவேந்தர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைட்டில் கிடைச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேரனுக்கு பார்க்கணுன்னா ஆதவன், குட்டுவன், வனவன் அண்ட் இரும்போரை அப்படிங்கிற நேம் கிடைச்சிது. அடுத்து சோலாவுக்கு நம்ம பார்க்கணுன்னா சீனி, செம்பியன், கிள்ளி, வல்லவன் இந்த நேம் கிடைச்சிது. அடுத்தது வந்து பாண்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறன், வழுத்தி, செலியன் அண்ட் தென்னார் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களுக்குனான டைட்டில் வந்து கிடைச்சிது 3 பேர்த்துக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ராயல் இன்சிக்னியா, அதாவது ஸ்கிரிப்சர், கோல், ட்ரம், முரசு அண்ட் ஒயிட் அம்பர்லா வெண்குடை were used as the symbols of the royal authority அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ சேரா அப்படின்னா அவங்களுக்கான ஃப்ளார் என்ன, அவங்களுக்கான போர்ட், அவங்களுக்கான கேபிட்டல், அவங்களுக்கான சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 கிங்டம்க்கு மூவேந்தர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்மியார் ஃப்ளவர், அடுத்தது முசிறி தொண்டி, வாஞ்சி கரூர், அவங்களோட சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பவ் அண்ட் யாரோ. நெக்ஸ்ட்டு சோலான்னு பார்த்தீங்கன்னா ஃபிக், அதே மாதிரி ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புகர், உறையூர் புகர், டைகர். நெக்ஸ்ட்டு வந்து பாண்டியாஸ் மர்ஹோசா, நீம்ஃப்ளார், கோர்க்கை, மதுரை, 2 ஃபிஷ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைனர் சீஃப் டைம்ஸ் வெள்ளீர் அண்ட் கீலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கிரேட் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிபெண்ட்டாக நம்ம சொல்லணும். அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஐயர் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து நமக்கு வந்தது. சங்கம் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சீஃப்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அனத்திரான், டைட்டிரான் அண்ட் நானான், இவங்க தான் இந்த 3 நேமு இம்பார்ட்டன்ட் நேமாக நமக்கு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாளர் கான்ஸ்டியூட்டட் த ரூலிங் அண்ட் லேண்ட் ஓனிங் கிளாஸஸ் இந்த ஏன்ஷியன் தமிழகமில் இவங்க தான் வந்து லேண்ட் ஓனிங் பர்சன்ஸாக இருந்தாங்க. இந்த ஃபேமஸ் வெள்ளீரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா 7 பேட்ரான்ஸாக நம்ம சொல்லுவோம். அதுதான் கடையேடு வள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரி, காரி, ஓரி, பீகன், அதியமான் அண்ட் நல்லி, இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா கடையேழு வள்ளல். இவங்க பாப்புலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் போயட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சீஃப் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா கீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சங்கம் பாலிட்டி, எந்த அளவுக்கு அவங்களோட பாலிட்டி இருந்தது. கிங்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஹெரிட்டரியாக இருக்கும். அந்த கிங்கை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோ அப்படிங்கிறது எதுலேருந்துன்னா கோன்லேருந்து தான் ஷார்ட் ஃபார்மாக வந்தது. இப்போ வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இரவன் இவங்க எல்லாத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டைட்டிலை சொல்லி அட்ரஸ் பண்ணுறதுக்கு இங்கே எல்டஸ்ட் சன்னை வந்து பார்த்திங்கன்னா சக்சீட் த த்ரோனில் வந்து சக்சீட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசு கட்டில் இருந்தால் ஆஃப் முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிசூட்டு விழா கிங்குக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே த க்ரௌன் பிரின்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா கோமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. வைல் த யங் ஒன்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியன் அண்ட் இளஞ்சிரல் அப்படின்னு நேம் சொல்லுவாங்க. கிங் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி தர்பாருன்னு சொல்லுவாங்க, நாள் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரு தான் அவங்க அந்த ப்ராப்ளம்ஸை ரீசால்வ் பண்ணுறது எல்லாமே யாருன்னு பார்த்திங்கன்னா கிங் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஆஃப் த ஸ்டேட் த்ரூ டாக்ஸேஷன். லேண்ட் டேக்ஸ் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ அண்ட் இட் இஸ் கால் இறை. அதாவது லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் மெயின் அவங்களோட சோர்ஸாக இருந்தது. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் சுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிங்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓர் த ஹீரோயிக் ஆங்க்லெட் வீரக்கல், அதை சொல்லுவாங்க வீரக்கல் அப்படி அந்த ஆங்க்லெட் சொல்லுவாங்க. அவங்க வந்து அதை அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸ்பீசஸ் அது ஃபைண்ட் அவுட் த ஹேப்பனிங் வித்தின் த கண்ட்ரி அண்ட் த ஃபாரின் கண்ட்ரிஸ், இதுதான் அவங்களோட மெயினாக இருந்தது. அதாவது wound in the back was considered the disgrace and the instance of kings fasting up into death because they had suffered the wound in the battle. அதாவது பேட்டில் அவங்க wound இருந்தது அவங்க பேக் சைடில் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பேட்டிலில் போராடும் போது அவங்களுக்கு சஃபர் ஆகி அதனால் இறந்த கிங் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களோட கோர்ட் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா அரசவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து அரியணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செரிமோனிஸ் த்ரோன் அங்கே வந்து நடக்கிறத அரியணைன்னு சொல்லுவாங்க. அந்த கிங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அஃபீஷியல்ஸ் அதே மாதிரி விசிட்டர்ஸ் கோர்ட் பயட்ஸ் இது எல்லாமே அவங்க தான் கிங்கு தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங், பெர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ், ப்ரெசென்டிங் கிஃப்ட்ஸ், ப்ரொடெக்டிங் பீப்புள் அண்ட் பனிஷிங் த கிரிமினல்ஸ், இது எல்லாமே யாரோட ஒர்க்குனா கிங்கோட ஒர்க் தான். அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்பாசிடர்ஸ் வேர் எம்ப்ளாய்ட் த கிங்ஸ், அவங்களோட கிங்ஸாக தான் மெயினாக அவங்க யார் இருப்பாங்கன்னா அம்பாசிடர்ஸ். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ரோலாக இருப்பாங்க. அந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் அஃபீஷியல்ஸை வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா 5 கமிட்டியாக அவங்க பிரிப்பாங்க. அதே மாதிரி 8 குரூப்ஸாக அவங்க பிரிப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அஃபீஷியல்ஸை ஐம்பெரும் குழல் அதே மாதிரி எம்பெரியானம் அது 2 குரூப்பாக பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்மி. இந்த கிங் ஆர்மியில் வந்து 4 டிவிஷன்ஸாக இருக்கும். என்னென்ன டிவிஷன் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளான்டரி, காவலரி, எலிஃபென்ட்ஸ் அண்ட் சேரட் ஃபோர்ஸ், இது 4ஆக பிரிப்பாங்க. இந்த ஆர்மி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஆஃப் த ஆர்மியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா தனித்தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட், கேடயம், தோமரம், ஸ்பியர்ஸ், பவுஸ் அண்ட் ஏரோஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வெப்பன்ஸ். தோமரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசைல் த்ரோன் த எனிமி ஃப்ரம் த டிஸ்டன்ஸ்லேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு மிசைல், அதுதான் தோமரம். த பிளேஸ் வேர் த வெப்பன்ஸ் ஆர் கெப்ட், அவங்களுக்கான பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா எங்கே கெப்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா படைக்கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா டீப் மோட்ஸ் அண்ட் ட்ரென்ச்சஸ் நிறையா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வார் ட்ரம் இருக்கும், அதுதான் வந்து மெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லா அண்ட் ஜஸ்டிஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம சொல்லணும்னா கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அவை அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜஸில் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப் த cobra him he was sentenced if the cobra did not bite considered innocent and acquired. அது என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்க கோப்ரா வந்து பார்த்திங்கன்னா பைட் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து இன்னசென்ட்டு, அவங்கள வந்து இன்னசென்ட்டாக நம்ம அக்வயர் பண்ணலாம். அதே மாதிரி பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவியராக இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆர்டர் ஃபார் த டெஃப்ட் கேசஸ்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸிக்யூஷனும் கிடையாது. பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீஹெட்டிங், mutilations of offending the limbs of the body, torture and imposition of fines, இது எல்லாமே நமக்கு இருக்கும். பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா என்டையர் கிங்டம் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா மண்டலம் சொல்லுவாங்க. அந்த மண்டலம் வந்து நாடுஸாக டிவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரும் வந்து சப்டிவிஷன் ஆஃப் நாடுவை வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஊர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வில்லேஜில் சொல்லுவோம். அதை தான் நம்ம எப்படி கிளாஸிஃபைட் பண்ணுவோம்னா பேரூர், சீரூர் அண்ட் முண்டூர், அதாவது பிக் வில்லேஜ், ஸ்மால் வில்லேஜ் அண்ட் ஓல்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை டிபெண்ட் பண்ணி பிரிப்பாங்கன்னா டிபெண்ட் அப்பான் த பாப்புலேஷன் சைஸை பொறுத்து அவங்க பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் பட்டினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோஸ்டல் டவுன் நம்ம சொல்லுவோம். புகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் டவுன் ஆஃப் ஹார்பர் டவுனை வந்து நம்ம புகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புகர், உறையூர், கோர்க்கை, மதுரை, முசிறி, வாஞ்சி ஆர் கரூர் அண்ட் காஞ்சி, இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திணை. திணை அப்படின்னா 5 திணைகள் நமக்கு இருக்குன்னு தமிழில் பார்த்துருப்போம். அதே சோஷியல்லையும் அதே தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா அவங்களோட லேண்ட்ஸ்கேப் என்ன, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களோட டைட்டி என்ன, அவங்களோட லார்டு என்ன, கடவுள் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேண்ட்ஸ்கேப்பை சொல்லியிருந்தாங்க, ஆக்குபேஷன், பீப்புள் அண்ட்
டயட்டி இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸிஃபைட் பண்ணோம்னா அவங்களோட ஃபர்டிலிட்டியை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மருதம் வந்து நம்ம மென்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேடி அண்ட் சுகர் கேன் மெயினாக இருக்கும். அதே மாதிரி நெய்தலில் வந்து வன்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் லேண்டாக இருக்கும். அங்கே வந்து பல்சஸ் அண்ட் ட்ரை கிரெயின்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமனோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். 40 உமன் ஃபைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூபிள் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறமும் செல்ஃப் சாய்ஸ் அவங்களோட சாய்ஸ் இருக்குது. சாஸ்டி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரிச்சுவர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சன் அண்ட் டாட்டர்ஸ் வந்து ஈக்குவல் ஷேர், அவங்களோட பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நமக்கு ஈக்குவல் ஷேர் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உமன் பொயட்டில் வந்து நமக்கு சங்கம் ஏஜில் யார் வரை உமன் பொயட் இருந்தாங்க அவங்களுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் சோஷியல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரைமரி டைட்டி வந்து தமிழுக்கு வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்யான் ஆர் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் காட் வந்து பார்த்திங்கன்னா வர்ஷிப்டு டியூரிங் த சங்கம் பீரியடில் வந்து யாரெல்லாம் காடாக இருந்தாங்கன்னா சிவன், விஷ்ணு, இந்திரன், வருணன் அண்ட் கொற்றவர், இவங்க எல்லாருமே நமக்கு கடவுளாக இருந்தாங்க. அந்த ஹீரோ ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கல், அவங்க வந்து ஒர்க்ஷிப் அஸ் த ப்ராக்டிஸை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து கோ எக்ஸிஸ்டடாக நமக்கு இருந்தது. கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெவலப்பும் இல்லை தமிழகமில். ஆனால் நார்த்தன் இந்தியாவில் வருண சிஸ்டம், அதாவது ஆக்குபைஸ்டு பேஸ்டு கேஸ்ட் வந்து நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரிச் பீப்புள் ஓர் முஸ்லீம் சில்க் அண்ட் ஃபைன் காட்டன் கார்மெண்ட்ஸ் அது எல்லாமே நமக்கு இருந்தது. காமன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பீசஸ் ஆஃப் கிளாத்ஸ் மேட் ஆஃப் காட்டனான மேடான ட்ரெஸ்ஸஸ் போட்டிருந்தாங்க. சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா தின்னர் தென் த ஸ்கின்னோட நமக்கு தின்னராக இருந்தது. அதே மாதிரி உமன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளேட்ஸ் வித் ஃப்ளாஸ், அதனால போத் உமன் அண்ட் உமன் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் இருந்தது. கோல்டு, சில்வர், பியர்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், கோச் ஷெல்ஸ் அண்ட் பீட்ஸ், இது எல்லா டைப் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸும் அவங்க யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அரோமேட்டிக் பர்ஃப்யூம்ஸும் அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்களோட ஆர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ட்ரம், ஃப்ளூட், யாழ் இது எல்லாமே இருந்தது. கரிகாலன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது மாஸ்டர் ஆஃப் 7 நோட்ஸ் ஆஃப் மியூசிக்கு அவர் தான் வந்து மாஸ்டராக இருந்தார். சிங்கிங் பாட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பானர் அண்ட் ராலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்ஸிங் வாஸ் பெர்ஃபார்ம்டு பை த கண்ணகியார், அதாவது கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோக் ட்ராமா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ராக்டிஸாக இருந்தது சங்கம் ஏஜில். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, இயல் இசை நாடகம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூத்தோட மெயின் கான்செப்டாக இருந்தது. அவங்களோட ஆக்குபேஷன்ஸ் வந்து அந்த பீரியடில் ஆக்குபேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், ஃபிஷ்ஷிங் அண்ட் ஹண்டிங், மெயினாக இதுதான் அவங்களோட ஆக்குபேஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கார்பெண்டர், பிளாக் ஸ்மித், கோல்ட் ஸ்மித் அண்ட் பொயட்டர்ஸ் இது எல்லாமே அவங்களோட ஆக்குபேஷன்ஸு டிபெண்டிங் அப்பான் த பாப்புலேஷன். நெக்ஸ்ட்டு வியூவிங் இஸ் த மோஸ்ட் காமன் பார்ட் ஆஃப் ஆக்குபேஷன் ஃபார்மர்ஸ்க்கு இதுதான் மெயினாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஃபுல் டைம் ஜாபாகவும் அவங்களுக்கு இருந்தது. ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பீப்புள் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் நம்ம பொங்கல்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கார்த்திகை தீபம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இந்திர விழா அப்படிங்கிறது கேபிட்டலை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. இதில் வந்து நிறைய அம்யூஸ்மெண்ட் அண்ட் கேம்ஸ் நிறைய நடக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில். டான்சஸ், அதே மாதிரி புல் ஃபைட்ஸ், காக் ஃபைட்ஸ், டைஸ், ஹண்டிங், ரெஸ்லிங் அண்ட் பிளேயிங் இன் த ஸ்விங்ஸ் இது எல்லாமே நமக்கு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா டாய் கார்ட் வித் த சாண்ட் ஹவுசஸ் மேட் அப் பை தெம், அதாவது அவங்களே வந்து சாண்டில் ஒரு ஹவுசஸ் பில்ட் பண்ணி விளையாடுறது, இது எல்லாமே நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. ட்ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸாக நம்ம பண்ணலாம். லோக்கல், ஓவர்லேண்ட் அண்ட் ஓவர்சீஸ். இது வந்து மெயினாக 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபாரின் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்டென்சிவாக நமக்கு நடந்தது தமிழகமில். அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்டிமோனி விஷயங்கள் நிறைய நடந்தது. கிரேட் சீஃபாரஸ் வந்து நமக்கு மெயினாக சீட்ஸ் இதில் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதேமாதிரி வேர் ஹவுசஸ் ஃபார் ஸ்டோரிங் த கூட்ஸ் பில்ட் அலாங் த கோஸ்ட், அதாவது கோஸ்ட்டில் சைடில் பில்ட் பண்ணியிருக்க வேர் ஹவுசஸில் வந்து நம்ம கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம். அதை தான் நம்ம சீப் போட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை அழகு சுந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரவன்ஸ் ஆஃப் மர்ச்சண்ட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா merchandise at different places in oxy driven carts. barter system was prevalent. அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு barter system அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இருந்தது. அதே மாதிரி ஆக்சன் டிரைவன் கார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மர்ச்சன்ட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர் ஆர் 2 kinds ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க, புகர் அண்ட் மதுரை. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நாள் அங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க, மார்னிங் பஜார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலங்காடி, ஈவினிங் பஜார். 2 டைப்ஸாக சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் குவாலிட்டி ஆஃப் கூட்ஸை வந்து சோல்ட் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மேஜர் போர்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா முசிறி, தொண்டி, கோர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸ்போர்ட் வந்து எதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சால்ட், பெப்பர், பியர்ஸ், அவரி, ஷில்க், ஸ்பீசஸ், டைமண்ட், சாஃப்ரான், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், முஸ்லின், சாண்டல் வுட் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா டோபஸ், டின், வைன், கிளாஸ் ஹவுசஸ் இது எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் கான்டாக்ட் வித் ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ். எந்த கண்ட்ரியோட தான் நம்ம வந்து ஓவர்சீயில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் சீல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. தமிழகம் அண்ட் கண்ட்ரிஸ் சச் அஸ் கிரீஸ், ரோம், ஈஜிப்ட், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரியோட தான் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலப்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த 3rd centuryயில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சங்கம் பீரியட் ஸ்லோலி வெண்ட் இன்டு எ டிக்ளைன். அதாவது சங்கம் பீரியட் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சங்கம் பீரியடை ஃபாலோ பண்ணி யார் வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா கலப்ராஸ். அவங்க வந்து தமிழ் கண்ட்ரியை ஆக்குப்பை பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கலப்ராஸ் வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிது. அதே மாதிரி அவங்களோட ஆர்டிஃபெக்ட்ஸ், அவங்களோட மோனமெண்ட்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு இருந்தது. இது வந்து ஒரு எவிடன்ஸாக இருந்து லிட்ரரி டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைச்சிது. அந்த லிட்ரரி சோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவல், சரித்திரை, யாப்பருங்கலம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆர் ஆல்சோ ரிட்டன் டியூரிங் திஸ் பீரியட். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் இருந்தாங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் பிராக்டிகல் லாங்குவேஜ் ஹாஸ் ரிசல்டட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்கிரிப்ட் கால் வட்டெழுத்து. அதாவது என்ன செய்யிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ லாங்குவேஜஸ் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் பிராக்ரைட் அந்த லாங்குவேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன் மெனி ஒர்க்ஸ் அண்டர் த 14 கீழ்கணக்கு நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. ட்ரேட் காமர்ஸ் கண்டினியூ டு ஃப்ளோரிஷ் டியூரிங் த பீரியட். கலப்ராஸ் பீரியட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க என்ன விட்டுட்டு போனாங்களோ அந்த ட்ரேடிங் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலப்ரா பீரியட் இஸ் நாட் அ டார்க் ஏஜ் ஆஸ் இட் இஸ் போர்ட்ரைட். இது வந்து டார்க் ஏஜ் கிடையாது, இது ஒரு போர்ட்ரைட் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.